இகல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். மனமாறுபாடு காரணமாக ஏற்படுகிற பகை உணர்வு மக்களை ஒன்று சேர்த்து வாழ முடியாமல் செய்கிற தீய பண்பாகும். பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. வேற்றுமை கருதி வெறுப்பான செயல்களில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றாலும் அவனோடு கொண்டுள்ள மாறுபாடு காரணமாக அவனுக்கு துன்பம் தரும் எதனையும் செய்யாதிருப்பதே சிறந்த பண்பாகும். இகலென்னும் இவ்வநோய் நீக்கின் தவலில்லாத் தாவில் விளக்கம் தரும். மனமாறுபாடு என்னும் நோயை யார் தங்கள் மனதை விட்டு அகற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மாசற்ற நீடித்த புகழ் உண்டாகும். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பங் கெடின். துன்பத்திலேயே பெரும் துன்பம் பகை உணர்வுதான். அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானானால் அது இன்பத்திலேயே பெரும் இன்பம் ஆகும். இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மை யவர். மனதில் மாறுபாடான எண்ணம் உருவானால் அதற்கு இடம் தராமல் நடக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாருமில்லை. இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை தவழும் கெடலும் நனித்து. மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவது எளிது என எண்ணி செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம் புரண்டு கெட்டொழியும். மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினவர். பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மை பொருளை அறியமாட்டார்கள். இகலிர் எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாங் கேடு. மனத்தில் தோன்றும் மாறுபாட்டை எதிர்கொண்டு நீக்கிக் கொண்டால் நன்மையும் அதற்கு மாறாக அதனை மிகுதியாக ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டால் தீமையும் விளையும். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மாறுபாட்டை நினைக்காமலே இருப்பான். ஆனால் தனக்கு தானே கேடு தேடிக் கொள்வதென்றால் அந்த மாறுபாட்டை பெரிதுபடுத்திக் கொள்வான். இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. மனமாறுபாடு கொண்டு பகை உணர்வை காட்டுவோரை துன்பங்கள் தொடரும். நட்புணர்வோடு செயல்படுவோருக்கு பெருமகிழ்ச்சி என்னும் நற்பயன் விளையும்.